ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட டெத் பவுலிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட டெத் பவுலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரீஸ்டாப்லி கண்டிப்பாக அந்த டெத் பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு யூனிட்டில் இருப்பார். பட் ஆனால் இது வரைக்கும் நம்மளுடைய ஆர்சிபிக்காக ரீஸ்டாப்லி டெத் ஓவர்ஸை பவுல் பண்ணதே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த வீடியோவை நம்ம எப்படி வச்சுருக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் அவங்களுடைய டெத் ஓவர்ஸோட எக்கானமி ரேட் அப்படிங்கிறது டெத் ஓவர்ஸில் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பவுலர்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம ஆர்சிபியோட பவுலர்ஸை ரேங்க் பண்ணியிருக்கிறோம். டெத் பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ரேங்கிங்கில் டோட்டலாக ஆர்சிபியோட பவுலர்ஸில் யார் வேறு லெவலில் இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காக கூட இருக்கலாம். பட் அதுதான் உண்மை. ஏன்னா ஐபிஎல் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது அதுதான் சொல்லுது. ரீஸ்டாப்லி டிட் நாட் பவுல் அப்படின்னாலும் அவர் இங்கே வச்சிடலாம். டோட்டலாக நம்மளுடைய ஆர்சிபியோட அந்த ஒரு பவுலிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் 17 to 20 ஓவர்ஸ் போடுறதுக்கு 9 பேர் இருக்காங்க ரீஸ்டாப்லியோட சேர்த்து. இப்போ 8th பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாஷ் தீப். ஆகாஷ் தீப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டெத் ஓவர்ஸில் 5 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்கிறார். அவருடைய எக்கனாமி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. அந்த 17 to 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் 18 அப்படிங்கிற எக்கனாமி ரேட்டில் ஓவர் போட்டிருக்கிறாரு. 18 அப்படிங்கிறதுனா ஒரு ஓவருக்கு 18 ரன் கொடுக்குறது அப்படிங்கிறதுனா 3 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் 54 ரன்னை வீசுகிறாரு. அது கண்டிப்பாக ஒரு டீமுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ரன்கள். அதனால் ஆகாஷ் தீப்க்கு கண்டிப்பாக இந்த தடவை பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சாலும் அவரை டெத் பவுலராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் அதுதான் சொல்லுது. மிடில் ஆர்டர்ஸில் கூட அவரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டெத் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாஷ் தீப் ஒரு கிளியர் கட் ஃபெயில் ஆகிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமாக ஒரு டொமஸ்டிக்லேயும் டெத் ஓவர்ஸில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அடுத்ததாக 7th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அது யார் இருக்கிறானா கேமரூன் கிரீன். அவரோட எக்கானமி ரேட் 15.50. 17 to 20 ஓவர்ஸில் கேமரூன் கிரீன் 15.50 அப்படிங்கிற எக்கானமி வச்சிருக்கிறாரு. கேமரூனை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியாக்குள்ளே தான் வர்றாரு. அதனால் கேமரூன் கிரீனை கண்டிப்பாக அவங்க வேறு லெவலில் ஒரு டெத் பவுலராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். அவரோட எக்கானமி அப்படிங்கிறது செம சூப்பராக இருந்திருந்தாலுமே கேமரூன் கிரீன் ஆஸ் அ டெத் பவுலராக சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கரெக்டாக அந்த 12 to 16 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்லாட்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் பவர் பிளேயில் ஒரு ஓவர் வாங்கலாம். ஏன்னா கேமரூன் கிரீனை ஆஸ்திரேலியா அப்படி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. T20 சைடில் பவர் பிளேயில் 2 ஓவர் வாங்குற மாதிரிலாம் ஆஸ்திரேலியா அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட நம்மளுடைய ஆர்சிபி யூஸ் பண்ணலாம். பவர் பிளே 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 ஓவர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபுல் கோட்டா 4 ஓவர்ஸ் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. 6th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் கரன். டாம் கரனை பொறுத்த வரைக்கும் அவரோட அவைலபிலிட்டி செட்டில் கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஒரு இடத்துல நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். டாம் கரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்கனாமி ரேட் இன் டெத் ஓவர் 70 to 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 13.61 அப்படின்னு இருக்குது. டோட்டலாக ஆவரேஜாக ஆல்மோஸ்ட் 14 ரன்கள் அவர் கொடுக்குறாரு. டாம் கரன் அப்படிங்கிற அந்த ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்து வச்சு பார்க்கும்போது அவர் இன்ஜுரிக்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு கம்பேக்கில் தான் இருந்தார். இந்த பிபிஎல்ல வச்சு தான் அவரோட கம்பேக் அப்படிங்கிறது வேறு லெவலில் பீக்கில் போகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் பர்சனலாக ரெடியாக இருந்தேன். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அவர் பிபிஎல்ல 4 மேட்ச் பேன் பண்ணாங்க. அப்புறம் நீ இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்தில் அவர் போயிட்டார். பட் சப்போஸ் அவர் திருப்பி வந்தாலுமே அவரோட அந்த ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத வச்சு அவரோட டெத் ஓவரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கூட என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் தான். பட் ஆனால் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி டாம் கரன் யூஸ் பண்ணக்கூடாது. 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது. 17வது ஓவரை அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 70 to 20 வந்தீங்கன்னா 17வது ஓவர் வாங்கிட்டாருன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். டாம் கரன் மட்டும் இல்லாமல் டோட்டலாக ஆர்சிபி சைட்லேயும் அது ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பீக்கில் நம்ம பேசி ஆகணும். அடுத்து 5வது பொசிஷனில் இருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷாக் விஜயகுமார். எப்படி 13.61 டாம் கரனோ வைஷாக் விஜயகுமாரும் அவர் 13.33 அப்படிங்கிற எக்கனாமி ரேட் வச்சிருக்கிறாரு. வைஷாக் விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் தலைவன் வேறு லெவலில் லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ணாப்புல. பட் ஆனால் வைஷாக் விஜயகுமார் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் 10 ஓவர்ஸில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தார் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் 10 ஓவர்ஸ் அவர் ஆர்சிபிக்காக டெபு மேட்ச் ஆடும்போது தலைவன் வேறு லெவலில் அந்த ஃபஸ்ட் 10 ஓவர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் அப்படியே சரி ஓகே டெத் பவுலிங் போடுங்கன்னு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஃபெயில் ஆனார். அதனால் அவரோட டெபு சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய ரோலை கிளியராக அவர் மென்ஷன் பண்ணிட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு 10 ஓவருக்குள்ளே கொடுங்க, நான் நீட்டாக உங்களுக்கு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துட்றேன், ரன்ஸையும் கண்டெயின் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது அவருடைய ரோலாக இருந்தது. அதனால் வைஷாக் விஜயகுமாரை டெத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவருடைய ரோலுக்கு ஒரு அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரஞ்சி சீசன்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னாலும் பெருசாக
அவர் வந்துட்டு இனிஷியலில் தான் வந்துட்டு நல்லா போட்டிருக்கிறாரு. அண்ட் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லையும் டெத்தில் போடல அப்படிங்கிறது இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யாஷ் தயால். ஸோ யாஷ் தயாலோட அந்த ஒரு எக்கானமி ரேட் 11.17. ஸோ 11.17 அப்படிங்கிற அந்த ஒரு ஆவரேஜ் எக்கானமி ரேட் வச்சிருக்கிறார் யாஷ் தயால். ஸோ யாஷ் தயால் நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு பேக்கிங் கிடைக்கும். ப்ளஸ் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், ஸோ ஆர்சிபி சைட் மேனேஜ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா யாஷ் தயால் எங்களுடைய டீம் எங்களுடைய ஸ்குவாடில் நிறைய பாக்ஸஸை வந்து டிக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெத் ஓவரில் அவர் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பவுலர் அப்படின்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லலைனாலும், ஸோ எனக்கு வந்து டெத் ஓவர் போடுறதுக்கு ஒரு டீசெண்டான பவுலர் இருக்கிறாரு அப்படிங்கிற லெவலில் கண்டிப்பாக வந்து யாஷ் தயால் இருப்பார். ஸோ அதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியும். ஸோ லாஸ்ட் டைம் அவர் வந்து ஜிடிக்கு ப்ளே பண்ணியிருந்தார். லாஸ்ட் டைம் ஜிடிக்கு ப்ளே பண்ணும்போது டெத் ஓவர்ஸில் தான் அவர் சொதப்பியிருந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். பட் ஆனால் வந்துட்டு மேட்ச் பை மேட்ச் அதே மாதிரிலாம் அவர் பண்ணல. ஸோ நல்ல கம்பேக் அப்படிங்கிறதையும் அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்சிபியாக அவர் களம் இறங்கும் போது ஸோ அந்த சேம் மிஸ்டேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே நடக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாஷ் தயாலை பேக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெத் பவுலர்ஸ் ரேங்கிங்கில் நம்ம டாப் 3க்குள்ளே ஹெட் ஆகிறோம். ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது லாக்கி ஃபெர்குசான். ஸோ லாக்கி ஃபெர்குசானை பொறுத்த வரைக்கும் 10.76 அப்படிங்கிற ஒரு நீட்டான ஒரு எக்கானமி ரேட் வச்சிருக்கிறார் டெத் ஓவரில். அது மட்டும் இல்லாமல் லாக்கி ஃபெர்குசான் டெத் ஓவர்ஸில் தரமான ஒரு பிளேயர். ஸோ அவரோட அந்த ஸ்பீட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வேரியேஷன் அப்படிங்கிறத காட்டியே ஸோ தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அவரால் கொடுக்க முடியும். ஸோ லாக்கி ஃபெர்குசான் இப்போ ரீசெண்ட் டைம்லேயும் நல்ல ஒரு டச்சில் இருக்கிறாரு. ஸோ நியூசிலாண்டுக்காகவும் வந்து ஆடி இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக லாக்கி ஃபெர்குசானுக்கு எழுதி வச்ச ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஆர்சிபியோட பவுலிங் லைனப் அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளே அது மட்டும் இல்லாமல் மிடில் ஓவரில் யார் வந்து போடுவா அப்படிங்கிற ஸ்லாட் அப்படிங்கிறது ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி அந்த ஸ்லாட் ஃபிட் ஆகும்போது ஸோ அப்போ டெத் ஓவர்ஸை யாருப்பா போடுவா அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்துட்டு லாக்கி ஃபெர்குசானோட பேர் தான் வரும். ஸோ நல்ல ஒரு டெத் பவுலரும் கூட. செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ். டெத் ஓவர்ஸில் 10.41 அப்படிங்கிற எக்கானமி வச்சிருக்கிறாரு. அவரோட பவர் பிளே எக்கானமியும் அவரோட டெத் ஓவர் எக்கானமியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. ஸோ அவரோட பவர் பிளே எக்கானமி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.75 இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் எக்கானமி 10.41 இருக்குது. பட் முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் கம்பேர் வித் அதர் பவுலர்ஸ் நல்லாவே வந்துட்டு டெத் ஓவர்லேயும் வந்து போடுறாரு, இம்ப்ரெஸ்ஸாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே முகமது சிராஜை கண்டிப்பாக பவர் பிளேயில் 2 ஓவர் போட வைப்பாங்க. அவர் ஒரு பவர் பிளே பவுலர் அப்படின்னு தான் வந்துட்டு ஆர்சிபியில் பேரே வாங்கியிருக்கிறார். அதனால் மினிமம் அவர் வந்து பவர் பிளே 2 ஓவர் போட்டுருவார். அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்போது அவர் 3 ஓவரே போடுறதுக்கு கூட பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் 3 ஓவர் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ 2 ஓவர் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு ரேராக தான் அவர் வந்து டெத் பவுலராக நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போது நம்பர் 1 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்சாரி ஜோசப். நம்ம வந்துட்டு யாரை ஒரு மிகப்பெரிய தொகை போட்டு வாங்கினோமோ அவர் தான் வந்துட்டு டெத் பவுலிங்கில் ஒரு நல்ல ஒரு எக்கானமி ரேட் அப்படிங்கிறத வச்சுருக்காரு 9.60 அப்படின்னு. ஸோ 9.60 அப்படிங்கிற இந்த ஒரு எக்கானமி ரேட் தான் ஸோ ஆர்சிபியோட டெத் பவுலர்ஸில் ஸோ நீட்டாக வந்துட்டு இருக்கிற ஒரு மினிமமான ஒரு எக்கானமி ரேட்டு. ஸோ அந்த அல்சாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவருடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக டெத் ஓவர்ஸில் நல்லாவே இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டோட 5 மேட்ச் T20 சீரியஸில் டெத் ஓவர்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அல்சாரி ஜோசப். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபிக்காகவும் நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் தான் வந்து டெத் ஓவரில் ஸோ வேறு லெவலில் லீட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் அல்சாரி ஜோசஃபோட யார் டெத் ஓவர் போட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.